Daily. Taste the Daily. என்னடா அப்படி பாக்குற? இல்ல சார், இந்த நேரத்துல கூட நீங்க வீட்டுக்கு போகாம நீங்க இங்க டென்ஷனா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் சார். அந்த ரேவதி நினைச்சு தானே நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமாண்டா, அவ இலக்கியா வீட்டுல தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளால அவளை தூக்க முடியலையே. பைரவி போன் பண்ணப்ப அவகிட்ட இது விஷயமா சொல்லன்னு பார்த்தா அந்த இலக்கிய அவளை சொல்ல முடியாம போச்சு. அதுக்கப்புறமா பைரவியாவது போன் பண்ணி கேட்பான்னு பார்த்தா அவளும் போன் பண்ணல. நாம என்ன நினைச்சாலும் அதுக்கு இலக்கிய தடையாவே இருக்காளே. அவங்க போன் பண்ணலன்னா என்ன சார், நீங்க ஒரு தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சார். அப்படி சொல்றியா? சரி, நமக்கு இப்ப வேலை ஆகும். நானே போன் பண்றேன். SSK யார பத்தி சொல்ல வந்தாரு? யார் அந்த இன்னொருத்தி? நாமளும் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்காம விட்டுட்டோமே. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அட, அவரே ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க SSK. சொல்றேன். ஆமா, உன் பக்கத்துல யாரும் இல்லையே? இல்ல, எல்லாரும் படுக்க போயிட்டாங்க. நான் வெளியே வந்து தான் பேசுறேன். ஆக்சுவலா நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். நேத்து ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன விஷயம்? அதான், அந்த விஷயத்தை நினைச்சுதான் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. நேத்து அதை பத்தி தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அந்த இலக்கியா குறுக்க பூந்து கெடுத்துட்டா. ஆமாமா, ஏதோ உங்க வாழ்க்கையே நாசமாக்குன ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறதா சொன்னீங்க. அது யாரு? இலக்கியாவும் இல்லன்னீங்க. அப்ப யார் அவ? ரேவதி. ரேவதியா? ரேவதி யார் அது? என்ன பைரவி இப்படி கேக்குற? உங்க வீட்டுல தங்கி இருக்கிறவளை பத்தி உனக்கே தெரியாதா? என்ன உளறீங்க? எங்க வீட்டுல ரேவதின்னு யார் தங்கி இருக்காங்க? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேவதின்னு ஒரு சர்வன்ட் தங்கியிருந்தா. அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா அவ தான் அப்பவே கிளம்பி போயிட்டாளே. இல்ல, அவ உங்க வீட்டுல தான் இருக்கா. என்ன SSK, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ரேவதி இந்த வீட்ல இல்ல. அவ ஏதோ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னாங்க. சொன்னா நம்புங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரேவதியை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல தான் இலக்கிய தங்க வச்சிருக்கா. தங்க வச்சிருக்காளா? என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, ரேவதி உங்க வீட்டுல இருக்கிறத நானே பார்த்தேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ரேவதி இந்த வீட்ல இருக்காளா? நான் இங்கதான் இருக்கேன், ஆனா அவ என் கண்ணிலேயே படலையே. இந்த வீட்ல ரூம் லாக்டா இருக்குன்னா அது ஸ்டோர் ரூம் தான். ஓ, அப்போ அங்கதான் மறைச்சு வச்சிருக்கா போல இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு இலக்கியா உஷாரா எல்லாத்தையும் பிளான் பண்றா. அது சரி, அந்த ரேவதி எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அவ எனக்கு வேணும். என் கையாலேயே அந்த ரேவதியை கொல்லணும். என்ன SSK, ரேவதி ஆஃப்டர் ஆல் ஒரு சர்வன்ட். அவளை கொல்ற அளவுக்கு உங்களுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை? ஆமா, ரேவதி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் பிசினஸ் விஷயமா ஒருத்தனை கொல்ல வேண்டியதா போச்சு. அத அந்த ரேவதி பார்த்து தொலைச்சிட்டா. ஓ, அவளை விட்டு வச்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயில தான் கிடக்கணும். அதான் அவளை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, அந்த ரேவதி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கே தெரியாம அவளை இலக்கியா இங்க தங்க வச்சிருக்கானா? இலக்கியாவோட புத்திசாலித்தனத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவாவது அந்த ரேவதியை தூக்குறது சரிதான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டே நானும் என் ஆளுங்களும் ரேவதியை தூக்க அங்க வர்றோம். நீ கதவை திறந்து விட்டா போதும். சரி, அதுக்கு எதுக்கு நைட்டு வரீங்க? அதான் ஆளுங்க இருக்காங்கல்ல, பகல்லையே வந்து தூக்கிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு கௌதமும் இலக்கியாவும் விட்டுருவாங்களா? பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. அப்புறம் ரேவதி உஷாராகி எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிடுவா. அதான் கௌதம் இலக்கியாவுக்கு தெரியாம தூக்க போறேன். இலக்கியா எதெல்லாம் பாதுகாக்கிறாளோ அதெல்லாம் அழிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். எல்லாரும் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க நைட் 1 மணிக்கு வாங்க. நான் டோரை ஓபன் பண்ணி வைக்கிறேன். ஓகே.
சரியா நீ சொன்ன டைம்க்கு நாங்க அங்க இருப்போம். ம். நீ கதவு திறந்து வச்சா போதும், உள்ள வந்து ஒரே அமுக்கி சத்தம் வராம கொண்டு போயிடுவோம். சரி, அதே மாதிரி பண்ணிடலாம். நான் வைக்கிறேன். ம். ஏய் இலக்கியா, என்கிட்ட இருந்து அந்த ரேவதியை பாதுகாக்கிறியா? இன்னையோட அந்த ரேவதி கதை ஓவர். ஐயோ, ரேவதி அத்தைய எஸ்எஸ்கே கடத்த போறாரா? அப்போ ரேவதி அத்தை இங்க தங்கி இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? இப்ப என்ன பண்றது? எஸ்எஸ்கே வரும்போது தடுத்தா பிரச்சனை பெருசாகி அவர் யாரு, ரேவதி அத்தை யாரு, அவங்களுக்கும் கௌதம்க்கும் என்ன உறவுன்னு வெளியே தெரிஞ்சிடுமே. பாவம், ஜானகி அத்தை வேற உடைஞ்சு போயிடுவாங்களே. இல்ல, பைரவி மேடமும் எஸ்எஸ்கேவும் போட்டிருக்கிற திட்டம் நிறைவேறக்கூடாது. ரேவதி அத்தை எஸ்எஸ்கேவோட கையில கிடைச்சா கொன்னுடுவாரு. அதுக்கு நான் விட மாட்டேன். என்ன பண்ணலாம்? பைரவி தான். சொல்லு பைரவி. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டேன். நீங்க ரேவதியை வந்து தூக்கிட்டு போங்க. இதோ உடனே வரோம். Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.